ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமுஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் பெண்களுக்கு தேவையான வீட்டு குறிப்புகளும் சமையல் குறிப்புகளும் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீட்டில் ஒவ்வொரு ரூமையும் சுத்தமாக வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் பாத்ரூமை சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா பாத்ரூமில் இருந்து தான் அதிகப்படியான நோய்கள் பரவுது. இந்த பாத்ரூமை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதை நம்ம சிரமமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அழுக்கே இல்லாமல் நோய் கிருமி எதுவுமே வராத அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு ஒரு 6 பூண்டு இந்த மாதிரி நான் இடிக்கல்லில் போட்டு தட்டி வச்சுருக்கிறேன். தட்டி வச்ச பூண்டை நம்ம டாய்லெட்டுக்குள்ளே போட போகிறோம். பாருங்கள் டாய்லெட் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு. இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம பாத்ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதை நீங்கள் நைட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. பாத்ரூமை நைட்டு இந்த மாதிரி போட்டுட்டு யூஸ் பண்ணாதங்க நைட்டு யாருமே. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்படியே குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரம் இந்த பூண்டு அந்த தண்ணிக்குள்ளே உள்ளே இருக்கணும் டாய்லெட்டுக்குள்ளே. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம எழுந்து பார்க்கலாம். மறுநாள் காலையில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிக்கலாம். தண்ணியை தொளிச்சிட்டு இப்போ நம்ம டாய்லெட்டை நம்ம ஒரு ப்ரஷ்ஷு வச்சு நல்லா இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்படி பூண்டு போடும்போது பார்த்திங்கன்னா இந்த கிருமிகளுக்கெல்லாம் பூண்டோட வாடை பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நம்ம கெமிக்கல் கலந்த லிக்விடெலாம் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக கிருமி அழியுமான்னா கண்டிப்பாக அழியாது. இந்த பூண்டோட மணத்துக்கு ஒரு கிருமி கூட இருக்காதுங்க. எல்லாமே அழிஞ்சிரும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம். இப்போ தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக அழுக்கு போகுது பாருங்கள். அந்த பூண்டு நல்லா ஊறி அந்த தண்ணிக்குள்ளே இருக்குங்க. அதனால் அழுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெயரும். ஒரு கிருமி கூட இருக்காது. டாய்லெட்டில் கெட்ட வாடையும் வராது. பூண்டை தோலோடு தான் தட்டி போடணும். தோலை எடுத்துகிட்டு தட்டி போடாதங்க. ப்ரஷ் வச்சு இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எவ்வளோ அழுக்கு இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பூண்டோட வாடைக்கு எந்த ஒரு பூச்சியும் வராது, கிருமியும் இருக்காது, எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க இருக்கிற இடத்துலலாம் கண்டிப்பாக இந்த பூண்டு தட்டி போட்டு செய்யுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் செய்யுங்க. ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக பளிச்சின்னு இருக்குன்னு பாருங்கள். நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னா, லெமன் பாதி லெமன் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் கிராம்பு குத்தி வைக்கலாம் இந்த லெமனில் எல்லாம். இது எதனால் குத்தி வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வைப்போம்ல கூட, அந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சின்ன சின்ன பூச்சிலாம் நிறைய ஆயுங்க அந்த பழத்துக்கு. அதேமாதிரி கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பூச்சி ஆயும். இது இந்த மழை நேரங்கிறதுனால இப்படி நமக்கு இந்த கொசு மாதிரியே ஆயுங்க. இப்படி நம்ம லெமனில் கிராம்பு குத்தி நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுருக்க பேஸ்கெட்டில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ்லாம் அப்படி பூச்சி ஆயாதுங்க. நமக்கு ஃப்ரூட்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த லெமனோட மனமும் கிராம்போட மனமும் இந்த பூச்சிக்கெல்லாம் பிடிக்காது. அதனால் இந்த மனத்துக்கு ஃப்ரூட்ஸ் பக்கத்துலேயே அந்த பூச்சியெல்லாம் வராதுங்க. இந்த மாதிரி லெமனில் குத்தி வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தலை வரக்கூடிய இந்த சீப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழுக்காக இருக்குங்க. அதை திரும்ப திரும்ப நம்ம அந்த அழுக்கோட அப்படியே தலை வாரணும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தலையில் பேன் தொல்லையும் அதிகமாகிரும், பொடுகு தொல்லையும் அதிகமாகிரும். இந்த சீப்பெல்லாம் நம்ம கையே வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த சீப்பு பாருங்கள், பேன் சீப்பு எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு. இதை எப்படி நம்ம ரொம்ப சிம்பிளாக கை வலிக்காமல் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் இந்த சீப்பெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் சோப்பு பவுட்ரு சேர்த்துக்கலாம். துணிக்கு போடுற சோப்பு பவுட்ரு, நீங்கள் எந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூடயே ஒரு அரை ஸ்பூன் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெதுவெதுப்பான வெந்நீர் இதில் சேர்த்துக்கலாங்க. பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, வெதுவெதுப்பான வெந்நீர் தான் சேர்க்கணும். நிறையா பேர் பச்சை தண்ணியில் சீப்பெல்லாம் சோப்பு பவுட்ரு போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அதை போட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் கைட்டை ரொம்ப தேய்க்க வேண்டிய இருக்கும். இப்போ நம்ம வெந்நீர் சேர்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா ஊறி அந்த அழுக்கெல்லாம் அப்படியே போயிடும். இந்த பெரிய சீப்பிலலாம் நம்ம அழுக்கை எடுக்கணும் தேவையே கிடையாது, அதுவே போயிடும். இப்போ நல்லா வெதுவெதுப்பான வெந்நீர் சேர்த்துக்கலாம். வெந்நீர் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். 20 to ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கிறது ரொம்பவே நல்லது. இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இதை அந்த சீப்பை வச்சே நல்லா கலக்கி விடுங்க. ஏன்னா அந்த சோப்பு பவுட்ரு கரையணும். இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. 20 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறட்டும். இதை ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். 20 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
20 நிமிஷம் ஆயிருச்சுது. பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊறிடுச்சு. இந்த பெரிய சீப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அழுக்கு எடுக்கணும் தேவையே கிடையாது. அந்த வெந்நீல நம்ம போட்டிருக்கிறதுனால சோப்பு பவுடர் எல்லாம் அதுவே வந்து தானாக அழுக்கு போயிடும். இந்த பேன் சீப்பு வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இதை மட்டும் நம்ம லைட்டாக வந்து அந்த தண்ணியை தொட்டு பழைய ப்ரெஷ் எதுவும் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வச்சு தேய்ச்சா போதுங்க. லைட்டாக தேய்ச்சா போதும். நீங்கள் ரொம்ப வந்து ஹார்டெல்லாம் தேய்க்கணும் தேவையே இல்லை. இந்த பேன் சீப்புக்கு மட்டும்தான் வந்து நான் தேய்க்கிறேன். மற்ற சீப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே அழுக்கு போயிருச்சுது. பாருங்கள், லைட்டாக தான் தேய்ச்சிருக்கேன். எந்த அளவுக்கு அழுக்கு போகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு போயிட்டு புது சீப்பு மாதிரி இருக்குது பாருங்கள். நமக்கு தலை இழுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். மற்ற சீப்பிலலாம் பார்த்தீங்கன்னா அதுவாகவே அழுக்கு போயிருச்சுது. அந்த பேன் சீப்பில் மட்டும்தான் வந்து நான் வந்து அழுக்கு எடுத்துருக்கிறேன். நம்ம தேய்க்காமலே அதுவே அழுக்கு போயிருச்சு பாருங்கள். நமக்கு வேலையே இல்லை. இந்த மாதிரி வந்து வெந்நீர் ஊற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப வந்து இந்த மெத்தடில் தான் வந்து நீங்கள் சீப்பை வந்து க்ளீன் பண்ணுவீங்க. இப்போ இந்த சீப்பெல்லாம் இன்னொரு தண்ணியில் நான் கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பளபளக்குதுன்னு பாருங்கள். புது சீப்பு மாதிரியே ஆயிருச்சுது. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சிம்பிளாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு கையே வலிக்காதுங்க. ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுங்க. ரொம்பவே நல்லது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டிலலாம் நம்ம என்னதான் ரசம் வச்சனாலும் டேஸ்ட்டே வரமாட்டேங்குங்கிறீங்க. அதுக்கு வந்து ஒரு பொருள் சேர்த்து பாருங்கங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 10 வெந்தயம் சேர்த்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு தட்டி வச்சுருக்க பூண்டு, மிளகு, ஜீரகம் இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து காயப்பொடி இதே ஆயிலில் போட்டு நம்ம இங்கே வதக்கி வந்து ரசம் வச்சு பாருங்கள். நல்ல மணமாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கரைச்சி வச்சுருக்க தக்காளி, புளி, கொத்தமல்லி இலை இதெல்லாம் வந்து அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு சில கொதி மட்டும்தான் வரணும். இந்த மாதிரி தான் வரணும். ஃபுல்லாக வந்து கொதிச்சுது அப்படின்னா வந்து ரசம் வந்து டேஸ்ட்டே இருக்காது. இந்த மாதிரி வந்து ரசம் வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வதக்கும் போது ஒரு 10 வெந்தயம் மட்டும் சேருங்க. ரசம் செம்ம வாசனையாக இருக்கும். வீடே தூக்கும். அந்த அளவுக்கு மணமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் ரசம். இன்றைக்கி பார்த்தா இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.